கியரை போட்டு என் ஒயிட் ஷூலாம் வேஸ்ட்டாக போகிறனால காலில் கவரை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போன கதையை 2 நாள் முன்னாடி தான் பார்த்தோம். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சொன்னல, அது வந்துச்சு. அது என்னென்னு போகிற வழியில் பார்ப்போம். வெல்கம் டு டே 13 ஆஃப் 30 days டிசிப்ளின் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து ரெஸ்ட் டே. இந்த வாரம் ஃபுல்லாக சரியாக தண்ணி குடிக்காத மாதிரி ஒரு ஃபீல். நீ கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிச்சிட்டு டே ஸ்டார்டிங்கில் லியோநாத் என் செல்லநாத் கூட கொஞ்சம் விளையாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட் வந்து ஏர் ஃப்ரையர்லேயே ட்ரை பண்ணேன். பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக இருக்க மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்துச்சு. நிறைய பேர் யோசிக்கலாம், இதுக்கு காலில் கவர் கட்டிகிட்டே போகலாமேடா சொல்லிட்டு. எனக்கு என்னமோ கவருக்கு இதே பரவாயில்லன்னு தோணுச்சு. சப்போஸ் யாருக்காச்சும் வேணா லிங்க்லாம் கமெண்ட் பண்ண வேணாம், பயோவிலே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறமா நம்ம கடைக்கு பரவாயில்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிடலாம்னு நினச்சேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நருட்டோ பார்க்கலாம் சொல்லிட்டு தானே ஆரம்பித்தோம் அந்த சீரீஸில். இன்னும் நருட்டோவே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா டைமே கிடைக்கல, 10 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏஞ்சிடுவேன். சேலஞ்சிலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு புக்கை எடுத்துட்டு அந்த புக்கை அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதேமாரி அந்த நருட்டோவும் முடிஞ்சால் பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னால் பார்க்க முடியல. சாப்பிட்டோன்னே செம்ம மந்தமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு ஒரு ஆயில் பாத் போட்டேன். சாட்டர்டே ஆனாலே கண்டிப்பாக ஆயில் பாத் பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம தனபால் நண்பர்கள் வந்துருவாங்க, அவங்களோட ஒரு அட்டியை போட்டுருவோம். எல்லாரும் சேர்ந்து கொண்டா தேவையானது பேசணும், அப்புறம் கொண்டா தேவையில்லாதது பேசணும். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம டிசிப்ளின் சேலஞ்சில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் மனசு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு தோணிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பசங்க வேறு இருந்தாங்க. நாங்கள் வேறு கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். சரி சொன்னால் அங்கேயே இறக்கி விட்டு வீட்டுக்கு போடாமல் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்து வந்துருந்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். சரி என்ன கிடைக்குதோ அது சாப்பிடலாம் சொல்லிட்டு பார்த்தா வந்து தோசையும் ஆஃப் பாயில் அப்புறம் ஒரு கிரில் சிக்கன் கிடச்சிது. சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியும் இன்னைக்கு நாளை நல்லபடியாக ஓட்டியாச்சு. ஆனால் நாளைக்கு டே 14, அது டே 1 மாறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கிராஸ் பண்ணுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.